அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் 2027 ஆண்டுக்கான அப்ளிகேஷன் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு 24 ஜூலையோடு முடிவடைகிறது. பாரதத்தில் உள்ள காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள அனைத்து போனஃபைடு ஹாஜிகளும் இந்த நேரத்தை பயன்படுத்தி அப்ளை செய்யாதவர்கள் உடனே அப்ளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஹஜ் அசோசியேஷன் சார்பாக இந்த 24ஆம் தேதி வரை இன்று வரை இந்த அப்ளிகேஷன் போடக்கூடிய தேதியை மாற்றி கொடுத்த மத்திய சிறுபான்மை அமைச்சகத்துக்கு மனமார்ந்த நன்றியை அசோசியேஷன் வார்வையாக தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற ஆண்டு ஹஜ் 2026 சிறப்பாக பாரதம் நாம் எல்லாம் செய்ததற்கு சவுதி அரசாங்கம் 2 அருமையான அங்கீகாரத்தையும் அன்பளிப்பையும் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 2 விருதுகளும் தேசத்தில் உள்ள அனைத்து ஹஜ் குழுவுக்கும், காஷ்மீரிலிருந்து தமிழகத்து வரைக்கும் உள்ள அனைத்து ஹஜ் குழுவுக்கும் சேரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வரும் இந்த அப்ளிகேஷன் முடிந்து வரும் 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8லிருந்து இரவு 8க்குள் இன்டர்நெட் வாயிலாக குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை காலை 30ஆம் தேதி காலை 11 மணிக்கு இந்த குலுக்கல் நடைபெறும். அதில் தேர்வு பெற்ற ஹாஜிகள் அனைவர்களுக்கும் SMS மூலமாக செய்தி வந்துவிடும். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பவர்கள் இருவருக்குமே வந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் வரும் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்களுக்குள் 1,52,300 முதல் தவணையாக ஹஜ் கமிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு அந்த குறிப்பிட்ட வங்கியில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். முறைப்படி எல்லா விதமாக வழக்கம் போல் குறுஞ்செய்திகள் ஹாஜிகளுக்கு போனஃபைடு ஹாஜிகளுக்கு வந்து கொண்டிருக்கும். மேலும் ஒரு சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் ஹஜ் 2026 எப்படி சிறப்பாக இருந்ததோ அதேபோல் ஹஜ் 2027 சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடம் சென்ற வருடம் போல் இந்த வருடமும் 20 நாள் ஹஜ் 40 நாள் ஹஜ் என்று பிரித்து உள்ளோம். போன தடவை சென்ற வருடம் ஒரு ட்ரையலுக்காக இந்த 20 நாள் வைத்திருந்தோம். அநேக வரவேற்பை பெற்றிருந்தது. அதேபோல் 2027 ஹஜ்ஜுக்கும் நிறைய வரவேற்புகளை பெற்றிருக்கு. அப்படி என்றால் அப்ளிகேஷன் மோர் நிறைய வந்து குமிஞ்சு கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRIs வந்து இந்த குறுகிய கால ஹஜ் 20 நாள் என்பது அவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்து அந்த சிறப்பாக இருக்கிறார்கள் என்பதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் இன்ஷா அல்லாஹ் இந்த 1,75,320 நம்ம ஹஜ் கோட்டா சென்ற ஆண்டு போல் இது கிடைக்கவிடும் எந்த மாற்று கருத்து இல்லை. மாண்புமிகு மத்திய அமைச்சர் எல்லோரும் சேர்ந்து ஹஜ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவதற்கு சவுதி அரேபியாவுக்கு இன்னும் ஓரிரு மாதத்தில் செல்லவிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பாரதத்திலிருந்து கேள்வி, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா ஏன் இவ்வளவு விரைவாக 2007 ஹஜ்ஜிக்கு வேலையெல்லாம் முடிக்கிறீர்கள் என்று. சவுதி அரசாங்கம் வந்து 180 நாளைக்கு முந்தி எல்லாமே சிஸ்டமைஸ்டு பண்ணிவிட்டால்தான் எவ்வளவு பேர் ஹாஜிகள் வருகிறார்கள் உலகத்திலிருந்து அத்தனைக்கும் அக்காமடேஷன் எல்லாம் செய்வதற்கு அவர்கள் தயாராகிறதுக்கு சுமார் 180 டேஸ் தேவைப்படுது. அதனால் சவுதி அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்று இதை விரைவாக செய்து முடிக்கின்றோம். எல்லாமே கிளியர் கட் சிறப்பாக சிஸ்டத்தில் வந்துவிடும். எந்த விதமான ஒரு குளறுபடியும் இல்லை என்பதை இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் இன்ஷா அல்லாஹ் 2027 ஹஜ்ஜும் சிறப்பாக பண்ணி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் ஹக்கில் துவா செய்து கொள்கிறோம். குறிப்பாக பாரதம்தான் உலகத்திலேயே இந்தோனேஷியாவுக்கு அடுத்தது நிறைய ஹாஜிமார்களை அனுப்பக்கூடிய நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸலாமு அலைக்கும். சார், இப்போ எத்தனை பேர் இப்போ குலுக்கல் முறையில்னா எத்தனை பேர் இப்போ தேர்ந்தெடுப்பாங்க சார்? எத்தனை பேர் போவாங்க? ஏதாவது கூடுதலாக நம்ம ஏதாவது இங்கே இருக்க உலமாக்களை தான் அனுப்புகிறோமா? 1,75,000 ஹாஜிகளில் தனியாருக்கு போக நமக்கு சுமார் 1,25,000 ஹாஜிகளுக்கு குலுக்கல் முறையில் கேட்டிருப்பாங்க. இது வந்து அப்ளிகேஷன் இது வரைக்கும் வந்திருக்குது பாரதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 1.5-2 டைம்ஸ்க்கு மேலே வந்துருச்சு. அதில் குழுக்களில் வருவாங்க. அது வந்து சிறப்பாக அது நடந்துகிட்டு இருக்கும்.